Hello everyone, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ROBOFLOW வெப்சைட் யூஸ் பண்ணி கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா Yolov7 யூஸ் பண்ணி ஐடி கார்டு வந்து டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு தான் செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம Yolov7 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ROBOFLOW வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ROBOFLOW வெப்சைட்டில் வந்து சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்டோட நேம் டைப் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ண இமேஜஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டுக்கு வந்து 3000 இமேஜஸ் கிட்ட இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகும்போது கரெக்டாக வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ உங்கள் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து அசைன் இமேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண இமேஜஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனோட்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ அனோட்டேஷன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து கரெக்டாக வந்து லேபிள் ஆகும். லேபிள் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அனோட்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அனோட்டேட்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ROBOFLOW வெப்சைட்டில் வந்து ஒரு அனோட்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஐடி கார்டு இமேஜஸோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிளாஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்கு கேட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடென்டி கார்டு மட்டும்தான் தேவை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டி கார்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் அனோட்டேஷன் வந்து பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் ஆப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அனோட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமேஜஸை வந்து டேட்டா செட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எத்தனை இமேஜ் வேணும், வேலிடேஷனுக்கு எத்தனை இமேஜ் வேணும், டெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை இமேஜ் வேணுங்கிறத பர்சன்டேஜில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட் இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஐடென்டி கார்டு டிடெக்ஷனில் கடைசி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ ROBOFLOWவில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 3 ட்ரைனிங் வந்து பண்ணலாம் ஃப்ரீயாக. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ரெயின் அண்ட் அப்லோட். ஸோ உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ROBOFLOWவில் தான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் வித் ROBOFLOWங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா செட் வந்து உங்களுக்கு வேணும்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேட்டா செட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ Yolov7 வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா Yolov7 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஜிப் டு கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா செட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து ஜிப்பாக இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ட்ரெயினுக்கும் வேலிடுக்கும் ஒரு டேட்டா செட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடல் வச்சு ட்ரெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் வித் ROBOFLOW தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டான்னு கேட்கும். நம்ம ஃபாஸ்ட்டே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் இமெயிலில் வந்து ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டடுன்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண மாடலை வந்து டிப்ளாய் பண்ணிக்க முடியும்.
ஸோ உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற டிப்ளாய் மாடல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண மாடல் வந்து கரெக்டாக வந்து ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாடல் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு மாடல் வந்து செக் பண்ணணும்னா ஸோ நீங்கள் ROBOFLOW வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இருக்குது. ஸோ Yolov7, Yolov8 எல்லா மாடலும் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா கான்ஃபிடென்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து மாற்றிட்டு நீங்கள் ட்ரா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஐடி கார்டு இருக்காங்கிறத காட்டும், அந்த பேரை வந்து காட்டும், நீங்கள் க்ரியேட் பண்ண கிளாஸோட நேமை வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடென்ஸ் ட்ரெஸ் கோல்டு வந்து குறைக்க இன்னும் கொஞ்சம் டிடெக்ஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு டிடெக்ஷனும் வந்து செக் ஆகிருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண செகண்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போடலைங்கிறது. ஸோ அதாவது ஐடி கார்டு இல்லைங்கிற கிளாஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரெஸ் கோல்டு வந்து குறைக்க இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ROBOFLOW வெப்சைட் யூஸ் பண்ணி எந்த மாடல் வேணாலும் ட்ரெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ண மாடலை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா கூகுள் கொலாப் யூஸ் பண்ணி உங்கள் மாடல் வந்து அங்கே வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பைட்டாச்சோட ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தான் ப்ராஜெக்டோட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வரேன். அன்டில் தென் குட் பை.